அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து ஷார்ஜா மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து டேட்ஸு, ஏன்னா வந்து இப்போ டேட்ஸு சீசனுங்கிறதுனால நிறைய டேட்ஸ் வச்சுருந்தாங்க. அது ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்ல, அந்த ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நிறைய டேட்ஸ் வச்சுருந்தாங்க. அதை என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஒரு ஸ்டேஜ் இது சாப்பிடும்போது ஒரு ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கெல்லாம் சாப்பிட விடலை அவங்க. ஆனால் வந்து கொஞ்சம் வாங்கினோம். ஆனால் வந்து அது வந்து சாப்பிடக்கூடாது, சுகர் இருக்கிறதுனாலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தோன்னா சாக்லேட்ஸ், நிறைய சாக்லேட்ஸ் இருந்துச்சு, நிறையா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்துச்சு. எங்கள் ஊர் ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை, இது வேறு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சாட் மசாலாலாம் போட்டு நிறைய இருந்துச்சு. வந்து எனக்கும் இங்கே சாக்லேட்டு, இங்கேயும் சாக்லேட் எதுவும் வாங்கி கொடுக்கல. அவங்க வாங்கினாங்க, ஆனால் வந்து எனக்கு வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. என்ன பண்ணுறது, இப்போ சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் நான் சாப்பிட்ல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் கார வகைகள்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சீஸ் நிறைய வச்சுருந்தாங்க, மயனீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பருப்பு வகைங்க வச்சுருந்தாங்க, மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, சாஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைனீஸ் சீசனிங்கு அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரபிக் சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க நிறையா. அதுக்கப்புறம் சியா சீட்ஸு, ஃப்ளாக் சீட்ஸு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய சீட்ஸு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காஃபி கூட வந்து பவுட்ரு பண்ணி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கூட வச்சுருந்தாங்க, அதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய அவங்க சைனீஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் வந்து அரபிக் சாக்லேட்ஸ் நிறைய டேஸ்ட் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் நான் சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சாக்லேட்டும் வாங்கிட்டு அந்த சாக்லேட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னதுனால சரின்னு சொல்லிவிட்டு அந்த சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு சாக்லேட்டெல்லாம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டேன் சாக்லேட்டெல்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் வாங்க வேண்டியிருந்துச்சு. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷு வெஜிடபிள்ஸு, ஃப்ரெஷ்ஷு கீரை எல்லாம் கிடைக்கிது. ஆனால் வந்து எங்கள் ஊரில் நிறைய டைப் ஆஃப் கீரை கிடைக்கும், ஆனால் இங்கே அவ்வளோவா கிடைக்காது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லா கண்ட்ரி ஃப்ரூட்ஸும் இருக்கும், எல்லா கண்ட்ரியோட வெஜிடபிள்ஸும் இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மட்டன் வாங்கணும், எங்கள் வீட்டுக்கு ரிலேஷன் வராங்கன்னு சொல்லிட்டு மட்டனு சிக்கன் எல்லாம் வாங்க போயிருந்தோம். மட்டன் பார்த்தா என்னென்ன கண்ட்ரி இருக்குன்னே தெரியல, அத்தனை கண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. பாகிஸ்தான், இந்தியா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, நைஜீரியா, அந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது, நிறையா கண்ட்ரிஸோடது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து எல்லாம் என்னென்ன கண்ட்ரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் என் பசங்களும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு வந்தோம். ஃபுல்லாக பார்த்துட்டு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கால், குடல், தலை, அதுக்கப்புறம் செவரொட்டி, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது என்ன சொல்ல, க்ளீன் பண்ணி அப்படி க்ளீனாக வச்சுருக்காங்க. நாங்கள் போன உடனே ஒரு 2 கழுவி சமைச்சிடலாம், அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறமேல் நீட்டு, அப்படி ஒரு நீட்டு, ஒரு ஸ்மெல்லில் உள்ளே போனோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமேல் நாங்கள் வந்து என் பசங்க வந்து குடல், கொஞ்சம் இந்த லிவர், அந்த மாதிரி எல்லாம் நிறைய வாங்கிட்டு நுரையீரல் இந்த மாதிரி, அப்புறமேல் தலை, கறி, கால் இதெல்லாம் வாங்கிட்டு இங்கெல்லாம் வந்து வீக் டேஸில் போயிட்டு, லீவ் டேஸில் போயிட்டு இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்ன வேணுமோ எல்லாமே ஒரு வாரத்துக்கு வேண்டியது வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க, அந்த மாதிரி தான் இங்கே எல்லாம். அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு சிக்கன் கூட வாங்க போனோம். சிக்கனும் அங்கே தான் பக்கம்தான், அதனால சிக்கனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொன்னதுனால சிக்கனும் வெட்ட கொடுத்துட்டு வந்திருந்தோம். அது ஆமாம், சிக்கன் வெட்ட கொடுத்துட்டு தான் மட்டனுக்கு வந்தோம். மட்டன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மட்டன் என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனும் வெட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மட்டனும் வெட்டினதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா மசாலா நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. சீக் கபாப் அந்த மாதிரி எல்லாம் வந்து மசாலா போட்டு வச்சுருந்தாங்க நிறைய. அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் நான் ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்குமே, அதனால் வந்து எனக்கு ஃபிஷ் பார்க்குறதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபிஷ். ஆனால் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் அப்படி ஒரு நீட்டு, அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க, ஒரு ஸ்மெல்லு கூட இல்லை. ஏன்னா எங்கள் ஊர் மீனுங்கெல்லாம் இருந்துச்சு, லோக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கட்லா இருந்துச்சு, சங்கரா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஊளி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நெத்திலி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஜிலேபி மீன் கூட இருந்துச்சு, அதுக்கப்புறம் நெய் மீன் இருந்துச்சு, நிறைய இது என்ன சொல்கிறது, கிழங்கா இருந்துச்சு, நிறைய மீன், ஹமூர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வஜ்ர மீன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே என்ன சொல்கிறதுன்னா சுறாமுன் கூட இருந்துச்சு.
பெரிய பெருசாக வச்சுருந்தாங்க, பெருசு பெருசு கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெலை மீன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மஞ்சக்கிளி இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நண்டு அவ்வளோ நண்டு கூட வச்சுருந்தாங்க. ப்ளூ நண்டு, நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் நண்டு கூட வச்சுருந்தாங்க. அது நான் வந்து அப்படியே ஒரு பார்த்துட்டே போயிட்டேன். அப்புறம் மேலே வந்து செம்மீன் வந்து நிறைய டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நாங்கள் மீன் கூட ஒரு 2 மீன் வாங்கினோம். அதுக்கப்புறம் செம்மீன் கொஞ்சம், நண்டு கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு செம்மீன் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் டைப்பில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு, ஆனால் ஓகே தான் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் என் பசங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க என்னென்ன மீன் வேணும், எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நண்டு தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், எந்த நண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்குவிட் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் ஸ்குவிட்டும் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய மீனுங்க இருந்துச்சு. அது ஒரு பெருசு, அப்படியே கட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி வாங்கிக்கலாம், அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க, அதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தலையும் வச்சுருந்தாங்க, மீன் முட்டை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, இந்தியன் மசாலா இருந்துச்சு, எல்லா கண்ட்ரியோட மசாலாவும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசி மசாலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் பார்க்கும்போது அவ்வளோ வாங்கலாமான்னு, ஆனால் வந்து எங்களுக்கு பிடிக்காது, அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட மசாலாவே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு. பசங்க வாங்கலான்னு தான் சொன்னாங்க, ஆனால் வந்து நான் வேண்டாம், அது அந்த மசாலா எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறமேல் பார்த்தா மீனுக்கு மசாலா எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நிறைய. என்னென்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல, ஆனால் நிறைய ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கபாப் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க, நெக்லெட்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க ஃபிஷ்லேயே மசாலா போட்டு, ஆனால் அது கூட நாங்கள் வாங்கலை. அப்புறமேல ஃப்ரோசன் ஃபிஷ்ஷும் வச்சுருந்தாங்க. ஃப்ரோசன் ஃபிஷ்ஷில் செம்மீன், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஷ்ஷோடது ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்ன்றது கிடைக்கிது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுவும் அப்புறமேல இந்த சைனீஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த மசாலாஸ், அந்த மாதிரியும் கொஞ்சம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் மசாலா எல்லாம் வந்து என்ன மசாலான்னு தெரியல. ஆக்சுவலி சைனீஸ் நிறைய சீசனிங் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம், ஆனால் ஊறுகாய் அந்த மாதிரி ஃபிஷ் ஊறுகாய் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் செம்மீன் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதுக்கு போயிட்டோம், ஏன்னா க்ளீனிங் கொடுக்குறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கருவாடை பார்த்துட்டோம். கருவாடை பார்த்த உடனே கருவாடை வந்து வாங்கி தானே ஆகணும், அதனால் கருவாடு வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் கருவாடு வச்சுருந்தாங்க. அந்த கருவாடெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இன்னொரு தடவை ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டை ஒரு ரவுண்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃபிஷ் மார்க்கெட்டில் இனி ஒரு கருவாடெல்லாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு அப்படியே ஒரு ரவுண்டு போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு பசங்க வந்து சரி வாங்க கருவாடு இதுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு க்ளீனிங் கொடுத்துட்டு பார்த்தா அப்படி ஒரு என்ன சொல்கிறதுன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக அவங்க வந்து ஹைஜீனிக்காக க்ளவுஸ் எல்லாம் போட்டு தலைக்கு இதெல்லாம் போட்டு முடியெல்லாம் ஒழுகக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி தலைக்கு இது போட்டிருந்தாங்க, தொப்பி மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாஸ்க்கு போட்டிருந்தாங்க. அப்புறமேலே எல்லாம் போட்டு நல்லா க்ளீனிங். அங்கே கூட அவ்வளோ ஸ்மெல்லே இல்லை, அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீன். ஒரு ஃபிஷ்ஷு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அதை க்ளீன் பண்ண உடனே அந்த டேபிளை க்ளீன் பண்ணிடுறாங்க, திருப்பி வந்து வேறவங்களுக்கு கட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக ஏன்னா வந்து அந்த க்ளீனிங்கும் அவ்வளோ நல்லா என்ன சொல்கிறதுன்னா நாங்கள் கொண்டு போனால் 2 வாஷ் பண்ணால் போதும், அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், அங்கே வந்து அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த தண்ணியை விட்டு நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அது வந்து நல்லா இது பண்ணி க்ளீன் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு ஸ்மெல் இருக்காது. அந்த ஃப்ரெஷ்ஷாக போட்டிருப்பாங்க, ரூம் ஸ்ப்ரே மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நல்லா ஸ்மெல் இருக்கும். வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நானும் வந்து க்ளீனிங் கொஞ்சம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்து க்ளீனிங் கொடுத்துட்டு உட்கார்றக்கு இடம் இருக்குது, அங்கே போய் நான் உட்காந்துட்டேன், இந்த டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அதை வந்து உட்கார்றதுக்கு நிறைய இடம் சோஃபா மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் எங்களோடது இது வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு இளநீர் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி